ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமிஸ் டைரி. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் சண்டே அடியாரில் இருக்க பேக்யார்ன்ற பிளேஸில் டாக்கிங் மார்க்கெட்னு ஒரு பாப்அப் நடந்துச்சு. அது நான் போய் விசிட் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஷாப், பேஸ்ட்ரி ஷாப்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸ், ஹேண்ட்பேக்ஸ்னு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தனால இந்த பேஸ்ட்ரி ஷாப்ஸ், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து சேல் ஆகிடுச்சு. இந்த ஷாப் இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு பாட்ரி சொல்லி கொடுக்குறாங்க. பாட்ரி மீன்ஸ் நம்மளுக்கு பாட்ரியை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு 15 minutes செஷன் மாதிரி சொல்லி தராங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம கையால் வந்து ஒரு பொருள் செய்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு வந்து காஸ்ட் 250 வாங்கினாங்க. ஒரு 15 minutes செஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பாட் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபுல் கிளாஸும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு பாட்ரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அவங்களுடைய ஸ்டுடியோ வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் அவங்க சேல் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன். அதில் வந்து அவங்க வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதில் போய் கூட அவங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இது மாதிரி எங்கேனாச்சும் போனீங்கன்னா, இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரிக்ரெட் பண்ணாமல் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். நானே வந்து என் கையால் வந்து ஒரு பாட்டு பண்ணும் போது அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் இருக்குது, அதனால் லஞ்ச் கட்டணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பனீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணுறேன். இது ரொம்ப ஸ்பைசி இருக்காது, லெஸ் ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன். அதனால் கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு நான் வந்து காட்டுறேன். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் 1.5 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிக்கலாம். அப்படி வடிக்கும் போது அது நல்லா உதிரியாக வரும். ரைஸ் வந்து சோக் ஆகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக வந்து கேரட்டு, கேப்சிகம் இது மட்டும் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. ரைஸை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி குண்டானில் வந்து வடித்தா அது ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நல்லா தண்ணி சூடாகிறதுக்குள்ளே வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீரை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக, ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு மேரினேஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 teaspoon வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 teaspoon வந்து கரம் மசாலா, ஒரு 2 teaspoon வந்து கடலை மாவு, ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து கர்ட், நல்லா திக் ஹோம்மேட் கர்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து சால்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutesக்கு வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க.
பன்னீர் வந்து மேரினேட் ஆகிற நேரத்தில் வந்து தண்ணியும் கொதிச்சிச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுடலாம். இது வந்து அரிசி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வேகணும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா சாப்பாடு வந்து உடைய ஆரம்பிச்சிரும். சாப்பாடு ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சுனாலே போதும், எடுத்துடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நவிலனும் எழுந்தான். எழுந்தோடனே எப்போவுமே வந்து சத்தம் போடுவான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு கையில் ஏசி ரிமோட் வச்சுட்டு அம்மானு விளையாடிட்டே இருந்தான். என்னடா சத்தம் கேட்குதே வந்து பார்த்து எழுந்து உட்காந்துட்ருக்காரு சார். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் 2 பேன் வச்சுக்கிறேன். ஒன்றுத்தில் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸ் வதக்கிக்க போகிறேன். இன்னொன்றுத்தில் வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேனில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுட்டு பன்னீரை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா பன்னீர் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். பக்கத்தில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது கூட வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து அது ஒரு ரொம்ப நேரம் சாட்டே ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணால் போதும். இங்கே வந்து சைடில் வந்து பன்னீர் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கேப்சிகம் தான் எடுத்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஓவராக குக் பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். ஏன்னா அதோட க்ரன்ச்சினஸை மெயின்டைன் பண்ணால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது கூட வந்து 2 கேப்பை வந்து டாக் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கம்மி பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன க்யூப் பட்டர் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இது நீங்கள் பேக் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் பட்டர் சேர்த்திங்கன்னா. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையே இல்லை. ஏன்னா நம்ம இது கூடயே வந்து பன்னீரும் சேர்க்குறதுனால அப்படியே சாப்பிடும் போதே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை, வேர்க்கடலை சட்னி தான்.
மகிழனுக்கு வந்து 9:30 ஸ்கூலு. 9:30 ஸ்கூல்னால் 9 o'clock நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அவன் சாப்பிட்றதுக்கு 1/2 an hour கிட்ட அவன் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அவ்வளோதான், அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இனி வந்து நவிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவனை ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அவனை தூங்க வைக்கணும். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா தூங்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான், நாங்கள் 2 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டோம். இப்போ நேற்று வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருந்தது, அது எல்லாத்தையுமே மடித்து வைக்கணும். ரொம்ப போரிங்கான ஒரு வேலைன்னா இந்த வேலை தான், மடித்து வைக்கிற வேலை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நம்ம தானே பண்ணணும். அதனால அவனுக்கு வந்து டாய்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நான் இந்த வேலையை பண்ணிவிடுவேன். எவ்ரி 1/2 an hour வந்து டாய்ஸை மாற்றிட்டே இருப்பேன். ஏன்னா கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு என்னையே வந்து நோண்டிகிட்டு இருப்பான். புதுசாக வேறு ஏதாச்சும் மாற்றி கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் கொஞ்ச நேரம் விளையாடுவான். இப்போ ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் வார்ட்ரோப்பை வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. வெசல்ஸ் எல்லாத்தையுமே மார்னிங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின் போட்டிருந்தேன், வாஷிங் மிஷின். அது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ட்ரெஸ் வந்து காய வைக்கணும். ஆக்சுவலி கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து அழுதுகிட்டே இருந்தானா, சரின்னு தோளில் போட்டு ஆட்டின உடனே தூங்கிட்டான்னு சரி எடுத்துகிட்டு வந்து போட்டால் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களே. இப்படி தான் பண்ணுவான், தூங்கிட்டான்னு எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டோம்னா எழுந்து உட்காந்துட்டு விளையாடிட்டே இருப்பான். அவனை நம்மளுக்கு எந்த வேலையும் நடக்காது. அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வந்து டே போகுது. எப்படி வேலை செய்கிறேன்னா இப்படி தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். பக்கத்துலேயே அவனை வச்சுக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சுருவோம். ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாவது கிண்ணம் ஸ்பூனு இதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக அவர் விளையாடிட்டே இருப்பார். அந்த கேப்பில் நானும் வேலையை முடிச்சிருவேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 12:15 கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன். இனி வந்து மகிழ போய் கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாமிஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.